ஹலோ காய்ஸ், நான் உங்கள் தேட பேசுகிறேன். இன்றைக்குள்ள வீடியோ இதை பற்றி பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ரோஸ் நம்மக்கிட்ட கேட்டிருந்தாங்க, ப்ரோ வண்டி டெயில்டிடி பெட்டி போடுங்க அப்படின்னு. டெயில்டிடி எப்படி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கீங்க அந்த மாதிரி சொன்னாங்க. ஸோ கருப்பனை நிற்கும், கருப்பனை எடுத்து கரெக்டாக நம்ம ஒரு வியூ பாயிண்டில் விடுவோம். ஓகேவா? ஓகே கைஸ், நம்ம டெயில்டிடி இப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணணுன்னு தான் ஒரு ப்ராப்பர் வேலை. இது அவரவருக்கு ஒப்பீனியன் தான். ஆஃப்டர் மார்க்கெட்டில் வர டெயில்டிடி எல்லாம் பார்த்திங்கன்னா உடனே சும்மா எடுத்து ப்ளக் அண்ட் ப்ளே நம்ம அப்படி பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நான் என்ன ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணி வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னது மாதிரி தான் வண்டியில் வர ஸ்டாக்கையே நான் கட் பண்ணி அந்த மாதிரி வச்சுருக்கேன். ஸோ நான் இதை ரிமூவ் பண்ணுறது நான் உங்களுக்கு காணிக்கேன், அது ரொம்ப போரிங்காக இருக்கும். ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டில் இருந்து நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது மாதிரி நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஓகேவா? ஓகே கைஸ், நம்ம டூல்ஸ் பாக்ஸ் வாங்கி வச்சுருக்கோம். கொஞ்சம் பாக்ஸு நான் ஃப்ளிப்கார்ட்லேருந்து தான் வாங்கினேன், ஆர்டர் பண்ணி. அது நான் ஃபஸ்ட்டு சிபிஆர் வச்சுருந்த நேரமே வாங்கி வச்சுருக்கேன். அது ரொம்ப சீப்பு தான், கிட்டத்தட்ட 200 and something rupees வந்து கிட்டத்தட்ட ஓரளவுக்கு உள்ள எல்லா வேலைகளும் பார்க்கலாம் அந்த டூல்ஸை வச்சு. ஸோ அந்த டூல்ஸ் எடுத்துகிட்டு வந்து நான் உங்களுக்கு காணிச்சு தரேன். ஓகேவா? இதை ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்ப ஃபஸ்ட்லேருந்து நம்ம போடுற மாதிரி இருக்கும். ஓகே கைஸ், லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஓகே கைஸ், இதில் நம்ம டூல்ஸ் பாக்ஸ் வச்சுருக்கோம். இந்த 2 பாக்ஸில் இந்த 2 பாக்ஸ் பார்த்திங்கன்னா ஒய்ஃபை ப்ராட்பேண்டுக்கு உள்ள டப்பா, அந்த டப்பாவில் தான் எடுத்து வச்சுருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, டூல்ஸுக்கு கூட கிடச்ச அந்த பாக்ஸ் வந்து டேமேஜ் ஆகி போச்சு. நான் இதில் பார்த்தீங்கன்னா எல்கீன்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அலன் கீன்னு சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து இதில் வந்து மற்ற மாதிரிப்பட்ட ஸ்பேனர்ஸு, ஸ்க்ரூ ட்ரைவர்ஸு, வேறு இது அந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் வச்சுருக்கேன். கைஸ், நான் பார்த்தீங்களா கைஸ், அலன் கீ அந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள்லாம் இதில் இருக்குது. ஓகேவா? ஓகே கைஸ், நான் உங்களுக்கு டெயில்டிடியை நான் உங்களுக்கு பக்காவாக ரிமூவ் பண்ணிவிட்டு அப்புறம் நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஓகேவா கைஸ்? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஜஸ்ட் ஒரு 2 போல்ட்ஸ் தான், சரியா? ஜஸ்ட் ஒரு 2 போல்ட்ஸில் தான் நிற்கிறது. ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ இதை எடுக்கலாம். ஓகேவா? இது இப்போ ஏரில் நிற்கிது, தொங்கி நிற்கி. இப்போ வந்து நம்ம அதுக்குள்ளே இண்டிகேட்டருக்குள்ளே சாக்கெட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, 2 சாக்கெட்ஸை ரிமூவ் பண்ணிட்டா அது அப்படியே வந்துடும். கீ எடுத்துக்கு அப்புறம் ஒரு ப்ரோ கேட்டிருந்தாப்புல என்னென்னு பார்த்தீங்கன்னா, அப்புறம் வண்டி டியூக் 390 சீட்டை எப்படி கலத்திட்டு மாட்டுறதுன்னு. இது ஒரு கொஷினான்னு எனக்கு தெரியலை, இருந்தாலும் ப்ரோ உனக்கு வேண்டி இப்போ நீங்கள் சீட்டை கலத்துறீங்க பார்த்தீங்களா, கலத்துற நேரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது பார்த்தீங்களா, நான் இந்த இடத்த இப்படி பிடிச்சிக்கோங்க. ஓகேவா? பிடிச்சிட்டு ஒரு அப்பு, ஒரு இங்கே இந்த சைடு ஒரு புஷ். ஓகேவா? வந்துடும் சீட்டு. அப்புறம் வந்து இண்டிகேட்டருக்குள்ள சாக்கெட், சரியா? 2 சாக்கெட் கொடுத்துருப்பாங்க. இந்த சாக்கெட் நீங்கள் புல் பண்ணுற நேரம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, என்ன இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்படி எடுத்துடணும். ஓகேவா? அதே மாதிரி க்ரீன் கலர் தான், ஒரு க்ரீன் ஒரு க்ரே. ஓகேவா? அதுதான் அதுக்குள்ளே சாக்கெட்டு. அதே மாதிரி இதையும் ஓகே வந்துருச்சா? ஓகே, சாக்கெட் வந்துருச்சு. அப்புறம் அதுக்குள்ளே ஹோல்னா இருக்குது, வெண்டிலேஷனு அதோட இன்சர்ட் பண்ணி வழியாக விடுங்க. நான் பார்த்தீங்களா வந்துருச்சு. வெயிட் பண்ணுங்க காய்ஸ். புஷ் 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 வந்துருச்சு. ஒன்று இன்னொன்று வந்துருச்சு. ஓகேவா? இதுதான் நம்ம டெயில்டிடி. ஓகே, இந்த கவரை பற்றி தான் நான் பேசிகிட்டு இருந்தேன். இந்த கவர் வந்து டியூக் 390 ஸ்டாக் ஆட்டே வாரது. ஓகேவா? இதை நான் கட் பண்ணி, நான் இதில் பார்த்தா தெரியும், நான் கட் பண்ணி ஷேப்புக்கு எடுத்து நான் வச்சுருக்கேன். ஓகேவா கைஸ்? அதே மாதிரி ப்ரோ சீட் வந்து ஃபிட் பண்ணுற நேரம், ஓகேவா, ஃபிட் பண்ணுற நேரம் என்ன பண்ணணும்னா இப்படி வச்சுட்டு இப்படி பண்ணக்கூடாது. ஓகேவா? இன்னும் இந்த 2 இது இருக்குது பார்த்தீங்களா, பல்ஜாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல என்ன இருக்குது பார்த்தீங்களா, என்ன அந்த யூ ஷேப்பு, இந்த 2 சைட்லேயுமே வரும் அந்த யூ ஷேப்பு. அதை வந்து கரெக்டாக 2 இடத்துலையும் போகிறது மாதிரி பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டுக்கு ஒரு புஷ். ஓகேவா? ஃப்ரண்ட்டுக்கு புஷ் பண்ணிவிட்டு ஒரு ப்ரெஸ். தட்ஸ் ஆல். ஓகே, அவ்வளோந்தாங்க. அப்புறம் கீ எடுக்க வேண்டியதான். ஓகேவா?
இப்போ வந்து டெய்லை பாருங்கள், ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது டெயில் டிடி இல்லாத அப்புறம். ஏன்னா இந்த லுக்கை நல்லா பிடிக்கும். பட் என்ன செய்ய, நம்பர் பிளேட் வைக்கணும் எல்லாம். அப்புறம் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இது கிட்டத்தட்ட போட்டு 1 வருஷத்துக்கிட்ட ஆகுது. ஒரு டஸ்ட்டு, ஒரு ரஸ்ட்டு ஒன்றுமே இல்லை. அப்படியே பெயிண்ட்டு பக்காவா அப்படியே இருக்குது. ஓகேவா, நான் இதில் ஒரு ரப்பர் வச்சுருக்கேன். இந்த ரப்பர் எதுக்கிடான்னு கேட்பீங்க. இந்த ரப்பர் அப்படியே இருக்கட்டு, அந்த வெயிலில் அப்படியே இருந்து ஸ்டிக்காக இருக்குது. இந்த ரப்பர் வந்து வராது. எதுக்கு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ நம்ம நார்மலாக ஆஃப்டர் மார்க்கெட் டெயில் டிடி வைக்க நேரம் நம்ம இதில் போல்ஸை போட்டு மாட்டுற மாதிரி இருக்கும். இந்த இடத்துக்கு பிரச்சனை வராது. இப்போ நான் போட்டிருக்க டெயில் டிடி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் அதை இந்த பீஸோடு வச்சுருக்கேன். ஓகேவா, அப்போ போல்ட் வந்து இந்த இடத்துக்கு ஏறாது. கொஞ்சம் பெரிய போல்ட்டு தான் வேணும். அப்போ வந்து நம்ம டைட் பண்ண அந்த டெயில் டிடி வந்து இந்த இடத்துக்கு வந்துடும். ஓகேவா, இந்த அளவுக்கு பேக் வந்துடும். அப்போ வந்து டைட் பண்ண இப்படி மேலே ஏறுற நேரம் இந்த டெயில் லைட்டாக வந்து இப்படி உரசித மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஸ்க்ராட்சை நான் அவாய்ட் பண்ணுறதுக்கு வேண்டி, பட் அப்புறம் வந்து ப்ரெஷர் கொடுக்காமல் இருக்கிறதுக்கு வேண்டி ஒரு சின்ன ஒரு ரப்பர் வாஷர் சும்மா போட்டு வச்சுருக்கேன். ஓகேவா, அதுக்கேற்றாப்புல கட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன். ஓகேவா, இதெல்லாம் சிம்பிள் ப்ராசஸ் தான் கைஸ். ஓகேவா கைஸ், இப்போ நீங்கள் நார்மலாக நீங்கள் டெயில் டிடி வாங்கி ஆஃப்டர் மார்க்கெட் டெயில் டிடி வாங்கி இதே இதில் போட்டிங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஓகேவா, இப்படி தான் இருக்கும். நான் வந்து இந்த பீஸ் வந்து நான் கட் பண்ணி நானே எடுத்தது. ஓகேவா, எப்படியும் அடுத்தது அந்த இதுக்கு வர ஸ்டாக் டெயில் டிடியை நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஸோ அது நம்மளுக்கு சும்மா வச்சு அதுக்கு முன்னாடி நான் இந்த இடத்தெல்லாம் கரெக்டாக கட் பண்ணி எல்லாமே ஒரு சிங்கிள் பீஸாக வர்றது. ஓகேவா, சிங்கிள் பீஸாக இதில் இருந்து வந்து இப்படி வரும் ஸ்டாக்கில். நான் அதை வந்து இந்த அளவில் வந்து இதை கட் பண்ணி நீட்டாக எடுத்தேன். இப்போ இதையும் பாருங்கள், இது வந்து ஃபுல்லாகட்டே அயனு. ஓகேவா, சேஸுக்குள்ளது. இந்த இடம் இது இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக வாட்டர்லாம் அடித்து இந்த ஹோல் வழியாட்டோ போய் தெரியல கைஸ் உள்ளே வந்துடும். ஓகேவா, உள்ளே வந்துடும். அப்போ வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப அசிங்கமாக இருக்கும். இது போடுறதுனால உங்களுக்கு யூஸ் என்னென்னு உங்களுக்கே தெரிஞ்சுக்கும். நான் பார்த்தவங்க ஒரு வாட்டரும் ஒன்றுமே உள்ளே போகாது. இது ஒரு அட்வான்டேஜ். ஓகேவா, இப்போ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இப்படி பண்ணுங்கள், இல்லாட்டா உங்களுக்கு நார்மலாக போடணுமேங்கி இப்படி போடுங்க. ஓகேவா, எனக்கு இதுதான் பிடிக்கும். ஓகேவா கைஸ், இந்த டெயில் டிடி பார்த்திங்கன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 800 750 அந்த ரேஞ்சுக்கிட்ட ஆச்சு. இந்த டெயில் டிடி பார்த்திங்கன்னா பெண்டு தான். நான் இதில் ஒரு மேக்னெட் கொடுத்துருக்கேங்க பார்த்தீங்களா. இது வந்து இதில் போனால் ஒட்டி பிடிக்கும். இப்படியும் வச்சுக்கலாம். அந்த மாதிரி டோல் இதில் ஒர்க் ஆகிறது. ஒன்றும் பெரிய இதில் இல்லை, இருந்தாலும் அவருக்கு இதுக்கு வாங்கி வச்சேன். ஓகேவா, நல்லா இருக்குமே அந்த மைண்ட் செட்டில். அப்புறம் வந்து இதெல்லாம் உங்களுக்கு காணிச்சு தரான்டான்னு நினைக்கிறேன். ஏன்னா இது இண்டிகேட்டர் ஃபிட் பண்ணுறது இதெல்லாம் எல்லாருக்குமே தெரியும், எப்படி ஃபிட் பண்ணணும் அந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள். ஓகேவா கைஸ், நம்மளுக்கு ஜஸ்ட் வந்து டெயில் டிடி கிடைக்கும் நேரம் நீங்கள் இண்டிகேட்டரை மாட்டினப்போ நம்பர் பிளேட்டை வச்சுட்டா போதும். அவ்வளோதான், வேறு இதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்புறம் வந்து இந்த இண்டிகேட்டர்ஸ் ஒயரை கொடுக்குற நேரமும் கரெக்டான ஹோலில் நீங்கள் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணி நீங்கள் கொடுக்குறது மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேவா, ஓகே, நம்ம இதை எப்படி ஃபிட் பண்ணலான்னு இப்போ பார்ப்போம். சரியா கைஸ், இப்போ நான் பண்ணத மாதிரி நீங்கள் டெயில் டிடி நீங்கள் இப்போ ஃபிட் பண்ணுற மாதிரி இருந்தால் இதை நீங்கள் கட் பண்ணி கரெக்டாக வாங்கிக்கோங்க. ஓகேவா, கரெக்டான ஒரு ஆள்கிட்ட கொடுத்து நீங்கள் வந்து கட் பண்ணி வாங்கிக்கோங்க. நான் வந்து எப்படி கட் பண்ணிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு வந்து நான் இதில் ஒரு பைப்லைன் போகுது தெரியுதா. இது வந்து ஒருக்கா வெல்டிங் அடிக்க ஒரு ஆள் வந்திருந்தார். ஓகேவா, அப்போ அவர்கிட்ட கட்டிங் மிஷின்லாம் இருந்து அப்போ நான் அப்படியே பார்த்துட்டே இருந்தேன்னா, சரி அப்போ ஒரு கட்டிங் இதில் போட்டுருவோம் வண்டிக்குன்னு சொல்லிவிட்டு அவரை கூப்பிட்டேன். அவர் சூப்பராகிட்டு என்னட்ட சைஸும் கேட்டு கரெக்டாக நான் சைஸ் எல்லாம் கரெக்டாக சொல்லி கொடுத்தேன், இந்த அளவுக்கு வேணும் அப்படி இப்படின்னு. அவர் சூப்பராக எனக்கு கட் பண்ணி தந்தார். ஓகேவா, சரி இப்போ இதை ஃபிட் பண்ணது பார்ப்போம் எப்படின்னு. உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஓகேவா, அதுவும் இல்லாமல் வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள். சரியா, அப்புறம் வந்து இதே மாதிரி நீங்கள் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இண்டிகேட்டரை இதுக்குள்ளே விட்டுருங்க. ஓகேவா, இண்டிகேட்டரை இதுக்குள்ளே விட்டுருங்க. அப்படியே ஜம்முன்னு போய் செட் ஆகிரும். ஓகேவா கைஸ், இப்படி இருக்கும். ஓகேவா கைஸ், அப்புறம் வந்து இதை வந்து நம்ம அஸ்யூஷுவல் இண்டிகேட்டர் ஒயர்ஸை வந்து நம்ம உள்ளே விட்றது மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேவா, உள்ள இது பண்ணி விடுங்க. விட்டுட்டு இது சேஃப் அதில் இருக்கட்டு. நம்ம சீட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு அதை இன்சர்ட் ஆனதை ஒயர்ஸை நம்ம எடுப்போம். கீ பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் பேட்மேன் இருக்காப்புல. இது ஒரு க்யூட்டாக இருக்குல்ல பார்த்தீங்களா.
ஒயர்ஸ் ரெண்டுமே என்ன வந்துருச்சு. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இது கூட போகாது ஸ்ட்ரைட்டாக. கிரே வந்து கிரேக்கு கூட இருக்காது, ஸ்ட்ரைட் ஆப்போசிட். ஓகேவா? க்ரீன் வந்து கிரே இப்படி விட்ருங்க. அப்புறம் வந்து கிரே வந்து க்ரீனாக கூட. ஓகேவா? அவ்வளோதான் விஷயம். பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இந்த பாயிண்ட்டை நீங்கள் போட பாருங்கள். ஓகேவா கைஸ்? ப்ளேஸ் பண்ணது எப்படின்னா 390 பொறுத்த வரைக்கும் 390 250 எல்லாத்துக்குமே நான் இதில் ஒரு ஆங்கர் பின் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இந்த பின் பாயிண்ட் இந்த ஹோலுக்கு உள்ள போகிற மாதிரி இருக்கும், புரியுதா? அதே சேம் ஆங்கர் பாயிண்ட் அந்த சைடும் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த பின்னுக உள்ள போயிட்டு பார்த்தீங்களா, அதே மாதிரி அந்த சைடும். ஓகே கைஸ், அவ்வளோதான் விஷயம். இப்போ இருந்துருச்சு பார்த்தீங்களா ஜம்முன்னு. அப்புறம் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா டெயில் டிடி. ஓகேவா? ஃபஸ்ட்டு ஓஎஸ் எல்லாம் நம்ம மேலே எடுத்துப்போம். இது நீங்களே சிங்கிள் ஹேண்டடாக டைப் பண்ணலாம், ஈஸி தான். ஓகே ஓகே, ஓஎஸ் எல்லாம் மேலே வந்துருச்சு. அப்புறம் வந்து எனி ஸ்ட்ரைட்டாக ஃபிட்டிங் தான். இந்த வாசர் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த வாசர் வந்து கரெக்டாக இதில் போய் ப்ளேஸ் ஆகிரும். அப்படின்னா இந்த மெட்டல் வந்து டெயில் டெடியை இந்த டெயில் லேம்பு கூட உரசாது. ஓகேவா? அப்படியே போய் அட்ஜஸ்ட் ஆகியிருந்துடும். ஓகேவா? அப்போ ரப்பருக்கா ஒரு ஸ்க்யூஸால் அது வந்து கரெக்டாக இதாக இருக்குது. நம்ம ஒரு குண்டில் போட்டாலும் அதோட வைப்ரேஷன்ஸ் வந்து நம்ம டெயிலை டேமேஜ் பண்ணாது. ஓகேவா? அதான் அதில் உள்ள ஒரு யூஸ். அப்புறம் வந்து வச்சுட்டிங்களா? ஓகே, அவ்வளோந்தான். அப்புறம் வந்து 2 போல்ட்ஸ் எடுத்துக்கோங்க. இது நான் வந்து கடையிலேருந்து தான் வாங்கினேன் போல்டு. நம்ம 390 உள்ள போல்டு இது கூட செட் ஆகாது. ஓகேவா? ஓகே சேர்ந்துட்டா அதே இது ரெண்டு சைடும் சேம் டைமில் போட்டுருங்க. ஓகேவா கைஸ்? அதே மாதிரி இந்த சைடு. ஓகே, தரையில் இருந்து தான் போடணும் போல இருக்க. ஓகே கைஸ், இது அப்படியே போன உடனே சேர்ந்துருச்சு. பேடாஸ். அப்புறம் வந்து நம்ம இதை எடுத்துருங்க, இந்த போல்டு. நான் இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகேவா கைஸ்? இது வந்து இதில் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் உண்டு. இதை வந்து நம்ம இப்படி பண்ணால் இதுக்கு ஏற்றாப்புல சுத்தம். அதே இது அட்ஜஸ்ட்மெண்ட் இப்படி பண்ணாமீங்க இதுக்கு ஏற்றாப்புல சுத்தம். ஓகேவா? 2 இது இப்படி. ஓகே கைஸ், இப்போ வந்து டைட் பண்ணுங்கள். ஓகேவா? டைட்டிங் எல்லாம் இது இந்த டூல் வச்சுருந்தா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு வந்து. ரொம்ப டைட் பண்ணிடாதுங்க. ஓகேவா? ஏன்னா உங்களுக்கு டைட் பண்ண உங்களுக்கு என்ன ஆகும்னா இங்கே ப்ரெஷர் உங்களுக்கு கூடும். ஓகேவா? அதை ஒன்று பார்த்துவோங்க. ஒரு மிட்ரேஞ்ச் டைட்டில் இருந்தால் போதும். ஓகேவா கைஸ்? இப்படி பண்ணால் நார்மலாக நீங்கள் இது நான் இப்போ சொல்லி வராமல் இந்த பிளேட் இல்லாமல் பண்ணிங்கன்னா பிரச்சனை கிடையாது. பின்ன நான் இது இது போட்டிருக்க ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, மட்டு வந்து ஈஸியாகிட்டு நம்மளுக்கு ரஸ்ட் எல்லாம் நம்மளுக்கு பிடிக்காது. அதே இது நார்மலாகிட்டு நீங்கள் வந்து ஃப்ரேம் தெரியாத மாதிரி வழியை எக்ஸ்போஸ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக ரஸ்ட் ஆகும். அவ்வளோந்தான். இப்போ எங்கள் நம்பர் பிளேட் எவ்வளோ ஸ்டடியாக இருக்குன்னு அவ்வளோந்தான் கைஸ் விஷயம். ஓகேவா? இப்போ நம்ம எல்லாம் போடுறதுக்கு முன்னாடி ஒருக்கா இண்டிகேட்டர் லெவலு கரெக்டாக இருக்கான டெஸ்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? அப்புறம் வந்து இந்த ஒயர்ஸ் எல்லாம் உங்களுக்கு மேக்ஸிமம் இப்போ வந்து இந்த ஹோல் வழியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கீழே உள்ள கேப்பே தெரியாது, ஃபுல்லாக டார்க்காக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ உங்களுக்கு ஒரு செளி மட்டு வேறு அப்படியே கல் அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் ஒன்றுமே உங்களுக்கு இதாகாது, ரொம்ப சேஃபாக இருக்கும். சரி கைஸ், உங்களுக்கு டெயில் அவ்வளோந்தான். ஓகே, சிம்பிள் ப்ராசஸ் தான் கைஸ். நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த இடம் ஃபுல்லி கவர் ஆகி பக்காவாக இருக்குது. ஓகேவா? புரியுதா? செளி அடித்தாலும் சரி, கல் அடித்தாலும் சரி, எல்லாம் இதோடையே நிற்கும். சரியா? ஒன்றுமே உள்ளே ஏறாது. ஸோ இதுதான் இதில் உள்ள ஒரு பெரிய பெனிஃபிட். அதுவும் இல்லாமல் பார்க்குறதுக்கு டெயில் எங்கேயோ கட் பண்ணி வச்சத மாதிரியே இல்லை, அப்படி ஸ்மூத்தாக இருக்குது. புரியுதா? இடமே ஸ்மூத்தாக இருக்குது. புரியுதா? லுக்கு நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஓகேவா கைஸ்?
கைஸ் அப்புறம் வந்து உங்கள் ஒப்பீனியனை கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் சரியா. வீடியோ எப்படி இருக்குது, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா, என்ன மாதிரி இருக்குது. அதே மாதிரி வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சரியா. கண்டிப்பாக யூஸாக தான் இருக்கும் சரியா. அப்புறம் வந்து நல்ல நல்ல கமெண்ட்டு நம்மளுக்கு இன்ஸ்டாகிராம்லேயும் மெசேஜ் அடிக்கிறாங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸு. ரொம்ப மனசுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஓகேவா. ஓகே கைஸ், உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு தேங்க்ஸு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 500 சப்ஸ்கிரைபர் நம்ம கொண்டு வர போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த நேரம் பண்ணிகிட்ருக்க நேரத்தில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 449 448 நினைக்கேன். இல்லை 448 இல்லாட்டா 449 இருக்கும். நம்ம வந்து 500 அடிக்க போகிறோம். ஸோ லவ் யூ ஆல் கைஸ். ஸோ ஸ்டே சேஃபு. அப்புறம் வந்து நம்ம இதே மாதிரி தொடர்ந்து பண்ணுவோம் சரியா. உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் நமக்கு எப்போவும் தேவை. நீங்கள் தான் எல்லாமே. ஓகேவா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் அந்த பெல் ஐக்கனை தட்டி ஆளில் போடுங்க. நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஸோ இந்த வீடியோவை நான் இதோட முடிக்கிறேன். நான் உங்கள் தேடாய். பாய்.